السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் அதன் ஒரு அங்கமாக திகழ்கின்ற இந்த ஜும்ஆ உரையை செவிமடுத்து புத்துணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு கண்ணியமும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையிலே நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திருவசனம் என்பது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே இடம்பெறுகின்ற 208வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாகவும் அதனை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய வசனங்கள் வாயிலாகவும் மூமின் சமுதாயமாக திகழ்கின்ற நமக்கு மகத்தான அறிவுரைகளை சொல்கின்றார். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுடைய மிக தெளிவான எதிரியாக பகைவனாக இருக்கிறான். ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத், அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் வந்த பிறகும் நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்கள், பிசகு விடுவீர்கள், நழுவி விடுவீர்கள் என்றால் ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவன், நுட்பமானவன். அல்லாஹ் மிகைத்தவன் என்றால் நீங்கள் மிகைக்கக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் மிகைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் நுட்பங்களை அறிந்தவனாக இருக்கிறான் என்றால் அந்த அளவிற்கு அறிவனுடைய உச்சத்தை தொட்டவர்கள் நீங்கள் இல்லை. ஹல் யன்துரூன இல்லா யஅதியஹுமுல்லாஹு ஃபீ ظுலலின் மினல் கமாமி, மேக கூட்டங்கள் வாயிலாக அல்லாஹ் வருவதையும், அல்லாஹ் வருவது என்றால் அல்லாஹ் நேரடியாக வரமாட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதையும், வல் மலாயிகத்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்து முடிக்கக்கூடிய வானவர்கள் வருவதையுமா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்க்காதீர்கள். வானவர்கள் உங்களுடைய கதை முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வருவதை எதிர்பார்க்காதீர்கள். வகுதுயல் அம்ர், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுவதற்கு வானவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள் என்றால் காரியம் முடிக்கப்படும், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. வஇலல்லாஹி துர்ஜஉல் உமூர், நீங்கள் உங்களுடைய காரியங்களுடைய அந்த திரும்புதல் அல்லாஹ்வை நோக்கி இருக்கிறது. உங்களுடைய எல்லா தகவலும் அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. நீங்க நன்மை செஞ்சாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, எல்லா விதமான நிகழ்வுகளும் அல்லாஹ்விடத்தில் பதிவாகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சல்பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் மக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். கமா ஆத்தைனாஹும் மின் ஆயத்தின் பையினா,
எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் என்பதை وَمَنْ يُبَدِّلْ نِعْمَةَ اللَّهِ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُ அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் வந்த பிறகும் அந்த பனூ இஸ்ரவேலர்கள், எந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் மகத்தான மகத்துவத்தை கொடுத்தானோ, கண்ணியத்தை கொடுத்தானோ, மாண்பை கொடுத்தானோ, சிறப்பான சமுதாயமாக ஆக்கி வைத்தானோ, அவர்கள் தம்மை உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால், தம்மை படிக்காத காரணத்தினால், தம்மை படைத்த இறைவனை படிக்காத காரணத்தினால் என்ன ஆயிட்டாங்க? அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். அது அவங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நோக்கியும் இதுதான் இருக்கிறது. وَمَنْ يُبَدِّلْ نِعْمَةَ اللَّهِ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُ அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் யார் ஒருவரிடத்திலே வந்த பிறகும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மாற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, அறிந்து கொள்ளுங்கள், فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவனாக இருக்கிறான். زُيِّنَ لِلَّذِينَ كَفَرُوا الْحَيَاةُ الدُّنْيَا இந்த உலகம் என்பது நிராகரிக்கக்கூடிய, மறுக்கக்கூடிய, நன்றி கெட்ட காபிர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்காரத்திற்கு மூமின்களே நீங்க மயங்கி விடாதீர்கள். வயஸ்கரோன மினல்லதீன ஆமனு நல்லவர்களாக யார் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை பார்த்து கேலி செய்வதுதான் அவர்களுடைய காரியமாக இருக்கிறது, அவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க. வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா அல்லாஹ்வை அஞ்சுவீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அந்த காபிர்களை விட உயர்வான அந்தஸ்தை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப் அரஜான வைரா இருக்கிறது. இதையே பெருசா நினைக்காதீங்க. இதை நிரப்புவது, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரங்களை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களை கருத்திலே கொண்டு இந்த உலகத்திலே நம்முடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகான போதனைகளை செய்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வாசித்த இந்த 5 வசனங்களும் ரொம்ப கருத்தாளம் மிக்க வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய வசனங்கள். இந்த 5 வசனங்கள் வாயிலா அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் நம்முடைய உள்ளத்தை நிறைத்திருக்கிறது. நாமெல்லாம் ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கையாளர்கள். அவநம்பிக்கையாளர்கள் கிடையாது, மூட நம்பிக்கையாளர்கள் கிடையாது. நாம் அனைவரும் நம்பிக்கையாளர்கள். நம்ம பார்த்து எல்லாம் என்ன சொல்றான்? நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் அல்லவா, இஸ்லாத்திற்குள்ளே முழுமையாக நுழையுங்கள். ஆத்துல ஒரு காலி சேத்துல ஒரு காலி என்று இருந்து விடாதீர்கள். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு என்று இருந்து விடாதீர்கள். நயவஞ்சகத்தனத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். வலா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான் இதற்கு நேர்மாற்றமாக ஷைத்தானுடைய பாதை இருக்கிறது. அந்த ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றக் கூடாது. ஷைத்தானை உங்களுடைய தெளிவான எதிரியாக நீங்கள் கருத வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்துல நல்ல பேரை நீங்க வாங்க வேண்டும் என்றால், கெட்ட பேரை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தடம் புரளாமல் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய மிகைப்பு தன்மை இருக்கிறதே, அந்த மிகைப்பு தன்மைக்கு ஆளாகி மிகைக்கப்பட்டவர்களாக, தண்டிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாறிவிடக் கூடாது என்றால் இஸ்லாத்திற்குள்ள முழுமையா வாங்க நல்லா சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 வசனங்களுக்குரிய விளக்கத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. மஸலி வ மஸலுல் அன்பியா, எனக்குரிய உவமையும் எனக்கு முன் சென்ற நபிமார்களுக்குரிய உவமை என்பது ஒரு வீடாக இருக்கிறது. ஒரு வீடு, அழகான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. சகல வசதிகளும் அதில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான வீடு என்பதற்கு, அலங்காரமான வீடு என்பதற்கு என்ன விதமான இலக்கணங்கள் இருக்கிறதோ அத்தனை இலக்கணங்களை பரிபக்குவப்படுத்தி பூர்த்தி செய்த அடிப்படையில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. ஆனா ஒரே ஒரு செங்கல் மட்டும் வைக்காமல் இருக்கிறது. அந்த மொத்த அந்த மாளிகையில ஒரு செங்கல் மட்டும்தான் குறையா இருக்கிறது, இது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பல மக்கள் வருகிறார்கள். அதனுடைய அலங்காரத்தை பார்த்து, அதனுடைய அழகை பார்த்து பிரமிக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள், வீட்டை கட்டினவர் இந்த ஒரு செங்கலை மட்டும் நிறைவா வைத்து விட்டால் அலங்காரத்தின் மீது அலங்காரமாக மாறிவிடுமே,
இது பரிபூர்ணமாகி விடுமே என்று மக்கள் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? அந்த சங்கலை பரிபூர்ணப்படுத்துகிறான். அதுதான் நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அப்ப இதுல என்ன தெரிய வருது? எந்த இஸ்லாத்திற்குள்ள நுழையுமாறு அல்லாஹ் சொல்றானோ இது நபிகள் நாயகத்திற்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. ஆதி மனிதன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தே தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சா, அவரில் இருந்து அல்லாஹ் அவருடைய ஜோடியை படைத்தான். சொர்க்கத்திலே தங்க வைக்கப்படுகிறார்கள். ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது, அதிலிருந்து புசிக்க கூடாது என்பது அவர்களுக்குரிய கட்டளை. நெருங்கி விட்டார்கள், புசித்து விட்டார்கள், அதில் இருந்து உண்டு விட்டார்கள், அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டு எங்க உங்களுடைய தங்குமிடம்? வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும், இந்த பூமியிலே உங்களுக்குரிய தங்குமிடமாக இருக்கிறது. வமதாஉன் இலாஹி, குறிப்பிட்ட காலகட்டத்திற்குரிய வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு. ஆக அந்த மாதிரியான அந்த நிலையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியை நோக்கி அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்ட அந்த சமயத்துல தான் அவர்கள் உணர்கிறார்கள், சொர்க்கம் எவ்வளவு சிறப்பான தகுதியிலே நான் இருந்தேன், அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய அந்த இடத்தை விட்டு இந்த மரத்தை புசித்த காரணத்தினால் இழிந்த நிலையை அடைந்து இதோ இங்க வந்து விட்டேனே, கையறு நிலையை அடைந்து என்ன செய்வது என்ற கையை பிசைந்த அந்த சமயத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஅன் ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன், என் புறத்தில் இருந்து ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சம் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரணும், கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வாய்க்க வேண்டும். வாய்க்கும். எப்ப வாய்க்கும்? ரப்புடைய நேர்வழியை நாம் கடைபிடித்தோம் என்றால் எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அப்ப ரப்புடைய நேர்வழி எது? அதான் இஸ்லாம், அதான் மார்க்கம். அந்த மார்க்கத்திற்குள்ளதான் முழுமையா வருமாறு அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் அனைவரும் அனுப்பப்பட்டார்கள். ஒரு பெரிய மாளிகை, அழகான மாளிகை, அலங்காரமானது. அதுல ஒரு செங்கல் மட்டும் மிச்சமாக இருக்கிறது. அந்த செங்கலாகத்தான் நான் நிரப்பப்பட்டேன். அந்த ஒரு செங்கலை வச்சு அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி விட்டான் என்று இந்த இஸ்லாத்திற்குள்ள முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அதனுடைய ஒரு உவமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார். ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வாங்கினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கிறது. அங்கங்கே சில்லறை கடைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. வாங்க, சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி வாங்க, பெரிய பிக் பஜாரை நோக்கி வாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. அழைக்கக்கூடியதை நாம பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்டதை நாம விரும்புகின்றோம். அப்படியே ட்ராலியை தள்ளிட்டு போனோம், மொத்தத்தையும் அள்ளி கொண்டு வர வேண்டும். ஒரு மாசத்திற்கு வேற எந்த கடைக்கும் போக வேண்டிய தேவை நமக்கு இருக்க கூடாது. இதானே இன்னைக்கு ட்ரெண்ட். எல்லா காலத்துக்கு பொருந்தி வர்ற மாதிரி எப்படி பாருங்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படியே கச்சிதமாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள்ள முழுமையாவா. உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இங்க இருக்கிறது. உன் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், உன் நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய பழக்கம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் பற்றி இந்த மார்க்கம் உனக்கு சொல்லி தருகிறது. முழுசாவா, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு என்று இருந்து விடாதே. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அதை நம்ம நெஞ்சை தொட்டு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். டைலாக்ல சொல்லுவாங்க இல்லையா, நாய் இருந்தா கல் இல்ல, கல் இருந்தா நாய் இல்ல. அங்க இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல. தொழுகை இருந்தா ஒது சீரா இல்ல, ஒது சீராகத்தான் இருக்கிறது என்றால் தொழுகை இல்ல. தொழுகையே இருந்தாலும் எண்ண ஓட்டம் சரியா இல்ல. தொழுகை இருக்கிறது என்றால் ஜக்காத்துல குளறுபடி, ஜக்காத் இருக்கிறது என்றால் தான தர்மத்துல குளறுபடி. எல்லாமே கரெக்டா இருக்குன்னா குடும்ப வாழ்க்கையில குளறுபடி, குடும்ப வாழ்க்கை கரெக்டா இருக்குன்னா வெளி உலகம் சரியா இல்ல, குடுக்கல் வாங்கல் சரியா இல்ல. எப்ப அவங்க எந்த இதுவும் வச்சுக்காத, தொடர்பை வைத்துக் கொள்ளாது. இந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பட்டும் படாம, இருந்தும் இல்லாம, வந்தும் வராம, கேட்டும் கேட்காம, பார்த்தும் பார்க்காம, இந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. என்ன காரணம்? இதான் இன்றைய ஜும்மா வாயிலாக சுருக்கமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய பேசக்கூடிய என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது.
கேட்கக்கூடிய நம்ம அனைவருடைய நிலவரம் அப்படிதான் இருக்கிறது. பட்டும் படாத விதத்திலே தான் இருக்கிறது. யாராவது முஸ்லிம் அல்லாதவர் எங்க அனுமதிக்கப்பட்டதை மட்டுமே உண்ணுங்கள், அனுமதிக்கப்பட்டதை மட்டுமே திரட்டுங்கள் என்று இறைவன் சொல்றானே, நீங்க இப்படி செஞ்சிருக்கிறீங்களே, இது கூடுமா, இது சரியா என்று யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. நம்ம கிட்ட தான் அஷ்டமி நவமி இதெல்லாம் இருக்கிறது, நீங்க சஃபரை பீட பிடிச்ச மாசம்ங்கிறீங்களே, யாராவது கேட்டா என்ன பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? நாம நிக்க வச்சு வணங்குறோம், நீ படுக்க போட்டால வணங்குற, எத்தனையோ கேள்விகள் முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மை நோக்கி கேட்டு விட்டார்கள் என்றால் முகம் கொடுக்க முடியாது. இந்த நிலவரத்துல தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இப்ப இதுக்கு என்ன தீர்வு? எல்லாம் முழுசா வாங்குறோம், அறக்குறையா இருக்காத, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் அவ்வாறு நமக்கு போதித்து இருக்கிறார்கள். அவ்வாறான அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போதனைகள் இதெல்லாம் பல சமயங்கள்ல கேட்ட பிறகும் ஏன் இந்த மாதிரியான அரைக்குறை தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது, ஏன் முழுமை இல்லை என்றால் அதை பற்றியான அறிவு இல்லை. அதான் காரணம். இது என்ன, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. ஒரு தங்கத்தையே வாங்குறோம், அந்த தங்கத்தை வாங்கும் போது இதை வாங்கினா, இதை வச்சா, இதை இதனுடைய மதிப்பு இவ்வளோ, இதை வச்சு இதெல்லாம் நம்ம செய்யலாம், நம்முடைய ஃபியூச்சரை அமைத்துக் கொள்ளலாம். ஒரு தங்கத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஒரு உணவுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஒரு தொழிலுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஒரு வருமானத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம படிக்க வைத்தோம் என்றால் அதை கொண்டு எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பா நாம் அமைத்துக் கொள்ளலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்தோமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்தோமா, இதுல தாங்க பூஜ்ய நிலை நம்ம இடத்துல இருக்கிறது. நம்மள அதிகமானவர்கள் தொழுகைக்கு வரும், தொழுகையுடைய சட்ட திட்டங்களை கேளுங்க, மேக்சிமம் மக்களுக்கு தெரியாது. தெரியும் இல்லா மாஷா அல்லாஹ், எச்சம் சொச்சம் கொஞ்சம் என்ற அடிப்படையில மத்ததுக்கு ஒரு ஜகாத் அதனுடைய சட்ட திட்டம் தெரியாது, முழுசா தெரியாது. அது முழுசா தெரியாத போட்டோம், ஒரு அறமுறையாவது நமக்கு தெரியுமா, தெரியாது. ஒரு ஜகாத்தினுடைய சிறப்பை சொல்லுங்க, சொல்ல தெரியாது. நோன்பு அதனுடைய சட்ட திட்டங்கள் அதெல்லாம் விடுங்க, ஒரு தூய்மையுடைய சட்ட திட்டம். ஒரு தொழுகை என்றால் அந்த தொழுகைக்கு தூய்மை அவசியம். நம்முடைய உடலும் தூய்மையா இருக்க வேண்டும், நம்முடைய உடையும் தூய்மையா இருக்க வேண்டும், நம்முடைய இடம் நாம எங்க தொழ போறோமோ அதுவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இதுல எத்தனை பேரிடத்துல ஒரு கேர்ஃபுல் இருக்கிறது, எத்தனை பேர் கவனத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த தூய்மையினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக ரொம்ப ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, இன்னைக்கே கூட இந்த தகவல் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சம்பந்தமா வரக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. அதனுடைய சிறப்புகளையே ஒரு 4 வாரம் பேசும், அவ்வளவு விஷயங்கள் அந்த ஒரு சம்பந்தமாக இருக்கிறது. அப்ப நீங்க சிந்தியுங்கள், அப்ப அவ்வளவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒது எத்தனை பேருக்கு கரெக்டா செய்யுது, எங்க ஆரம்பமாகும், எங்க முடியுது, என்னென்ன அங்கங்களை நாம கழுவ வேண்டும், எப்படி கழுவ வேண்டும், எப்படி அதுல கேர்ஃபுல்லா நாம இருக்க வேண்டும், இதெல்லாம் நாம கவனிச்சோமா? நம்மில எத்தனை பேருக்கு மசகு செய்யறோம் இல்லையா, தலைக்கும் காதுக்கும் மசகு செய்வோமே, அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ இப்படி 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 வந்துகிட்டே இருக்கிறோம். ஏதோ இதுல குளறுபடி நாம செஞ்சோம்னா நம்முடைய அமலே வீணா போயிடுவோமே. இதெல்லாம் நம்ம ஜும்மாவுக்கு, அதாவது அலுவல்ல ஈடுபட வேண்டிய அந்த கட்டம். இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் வெள்ளிக்கிழமை நமக்கு லீவ் எல்லாம் கொடுக்கல, நம்முடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு நாம தான் வர்றோம். அதிலையும் குறிப்பாக கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 1 மணி நேரம் ஜும்மாவுக்கு ஒதுக்குவதே கூட ஒரு பெரிய விலையானது. மத்த நாட்கள்ல ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பாதிப்பாருன்னா இந்த ஜும்மாவுடைய தினத்துல அவரால் 500 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். இப்படி எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு வர்றோம். அந்த அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொண்டோமா? ஜும்மா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஜும்மாவுக்கு பதிவேடு இருக்கிறது. எப்ப வரைக்கும் பதிவு செய்யப்படும்? இமாம் மிம்பர்ல ஏறுற வரைக்கும் தான். இமாம் மிம்பர்ல ஏறி விட்டார் என்றால் அந்த பதிவு அகற்றப்படும், மூடப்படும். வானவர்களே, நிறுத்தப்பட்ட அந்த வானவர்களே உரையை கேட்பதற்காக வருவார்கள். இதெல்லாம் ஆன்மீக ரீதி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு ஓடி வர்றோம்? ஏன் இதனுடைய இது ஒரு அரைக்குறை தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது? ஒரு ஜும்மாவுக்கு வர்றோம், முழுசா நன்மை வாங்கி விட்டவர்கள்னா இல்ல, 1000 ரூபாய் வாங்குறவங்க இல்லைங்க, ஒரு 100 ரூபாய் போகும் அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய உலக வாழ்க்கையை நாம தீர்மானிப்போமா, முடிவு செய்வோமா?
இன்னைக்கு 1000 ரூபாய் வேணாங்க, 100 ரூபாய் கொடுங்க போதும். இன்னைக்கு 2000 ரூபாய் வேணாங்க, ஒரு 250 ரூபாய் கொடுங்க போதும். இப்படி உலகத்துல நம்ம செய்வோமா? 250 ரூபாய் இடத்துல 2500 ரூபாய் அப்படி வரணும்னு ஆசைப்படக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய நாம் ஏன் இந்த மார்க்க விஷயத்துல குளறுபடி உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்கள்ல திருமணங்கள் நடக்கிறது, நபி வழி அடிப்படையில் ஏதோ திருப்பூர்ல நடந்த 1 லட்சம் திருமணத்துல இதை இவ்வளவுதான் ஒரு 10 எடுத்து காட்டினா அதிகம். மீதி எல்லாம் ஏன் குளறுபடி உள்ளதாக இருக்கிறது என்றால் இதனுடைய அருமை பெருமை என்னன்னு நாம விளங்கு. இதை நாம விட்டு விட்டோம் என்றால் இதனுடைய விபரீதம் எப்படிப்பட்டது விளங்கல. அதனை வரும்போது பார்த்துக்கலாம் என்று விபரீதத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், ஃபர்ஸ்ட் அறிவு அதை பற்றியானது நமக்கு இருக்க வேண்டும். இதுக்கு இதனுடைய துவக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் துவக்கமாக யார் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டார்கள் அந்த சம்பவத்தையே சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த முதல் வகை இறக்கப்பட்டதோ நம்மில யாருக்கு அது தெரியாது? எல்லோருக்கும் தெரியும். குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களிலே 96வது அத்தியாயமாக இடம்பெறுகின்ற சூரத்துல் அலக், அதனுடைய ஆரம்ப 5 வசனங்கள் அதுதான் முதலிலே இறக்கப்பட்டது. அது என்ன சொல்லுது? தொழுங்க, நோன்பு வைங்க, இதெல்லாம் சொல்ல. நானே இதே சபை வாயிலாக எத்தனையோ முறை எல்லாம் நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். முதல் வகை என்பதே என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உம்முடைய இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, அறிந்து கொள்வீராக. இதெல்லாம் அதுக்கு அர்த்தம். அல்லது ஹலகல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை கருவுற்ற சினை முட்டையில் இருந்து படைத்தான். கருவுற்ற சினை முட்டையில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்க மட்டுமே கருவுற்ற சினை முட்டையில் இருந்து வரல. இந்த பூமியில உள்ள அநேக ஜீவராசிகள் அனைத்தும் கருவுற்ற சினை முட்டையில் இருந்துதான் வருகிறது. ஆண் பெண்ணுடைய சேர்க்கையில் இருந்துதான் வருகிறது. எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கால்நடைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பறக்கக்கூடியவைகளாக இருக்கட்டும், நீந்தக்கூடியவைகளாக இருக்கட்டும், எல்லாத்தினுடைய அந்த கலவை என்பது, அதனுடைய ஜெனரேஷன் என்பது, தொடர்ச்சி என்பது இவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண்ணுடைய கலப்பு. வந்துட்டீங்க இல்லையா? ஏனைய ஜீவராசிகளை விட மனிதர்களே நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் படியுங்க. ஓதுவீராகங்கிறது தூதருக்கு மட்டுமே இடப்பட்ட கட்டளையா? தூதருடைய சமுதாயத்திற்கும் இந்த கட்டளையா? தூதருடைய சமுதாயத்திற்கும் தான் இந்த கட்டளை. நாம் அனைவரும் கலப்பு விந்தால் படைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஏனைய ஜீவராசிகளை விட உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் படிக்கணும். மீண்டும் அல்லாஹ் சொல்றான், ஒரே வகைதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், படிப்பீராக, இன்னும் உமது இறைவன் சங்கை மிக்கவனாக இருக்கிறான். இறைவன் சங்கை மிக்கவன். இறைவனுடைய படைப்பாக இருக்கின்ற நீங்களும் சங்கை மிக்கவர்களாக, சிறப்புக்குரிய படைப்பாக ஆக வேண்டும் என்றால் படியுங்க. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாத அத்தனையையும் அவனுக்கு அறிவித்து கொடுத்தான். அப்ப மனிதன் அறியாத அனைத்தையும் அல்லாஹ் தான் அறிவித்து கொடுத்திருக்கிறான். நாம தான் பிரிச்சு வச்சிருக்கோம். உலக படிப்பு தனி, மார்க்க படிப்பு தனி, இதுக்கு மதரசா, இதற்கு ஸ்கூல், இப்படி நாம தேடி பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இல்லைங்க. குர்ஆன்லயும் அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள்லையும் அப்படி இல்லை. பாகுபாடை காட்டி இன்னைக்கு உலக படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எல்லாத்திலையும் பின்தங்கி இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் நம்ம இடத்துல வந்து விட்டது. நம்முடைய சந்ததிகளை படிக்க வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனா அதுல உள்ள குளறுபடி என்ன? முழுக்க முழுக்க உலக கல்வி. மாங்கு மாங்கு மாங்கு, காலையில 7 மணிக்கு போனமே, சாயந்தரம் 7 மணி முடிஞ்ச பிறகும் கூட ஸ்கூலுடைய படிப்பு முடியுதானா? இல்லை. அதுவும் 10th 12th வந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் கேட்க வேணும். மதரசா நடத்துறோன்ற அடிப்படையில் நாம சொல்றோம், எத்தனையோ பசங்க மேல நம்ம உழைப்பை செய்கிறோம். கடைசி என்ன ஆகுது? அசால்ட்டா தூக்கி, இல்லைங்க டியூஷன் போவோம், இதுக்கு போவோம், நவுத்தி விடு. இதனுடைய விபரீதம் என்ன தெரியல நமக்கு. உலக படிப்பு என்னதான் அங்க சொல்லி கொடுக்கறாங்க, இவன் என்னதான் படிக்கிறான்,
என்னதை எழுதிட்டு போறான், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறானே. அம்மா படி என்னப்பா இவன் எழுத்தாளன் ஆகி என்ன பண்ண போறான்? எதை பத்தியும் நமக்கு என்னங்க இதெல்லாம் கவனிக்கிறோமா? அதற்கு அடுத்து மார்க்க படிப்புக்கு இரண்டாம் பட்சமாக நாம் கருதி விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய விபரீதம் என்ன? உலக படிப்பு வாழ்க்கையை கொடுக்கும், இது வாழ்வியலை கொடுக்கும். வாழ்வியலை தூக்கி தூர தள்ளிட்டு எனக்கு வாழ்க்கை மட்டுமே போதும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் நாளைக்கு எந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி விடுறீங்களோ அவனை கழுத்தை முடிச்சு வெளியே தருவோம். இதனால் ஆக இந்த விபரீதங்களை நாம கவனிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன காரணம் கேட்டா, ஏன் இஸ்லாத்துக்குள்ள முழுமையா இல்லை, ஏன் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் ஒரு கேர்லெஸ் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் படிக்கவில்லை. ஆக இஸ்லாத்திற்குள்ள முழுமையாக வாங்க ஏன் வரவில்லை? இஸ்லாத்தை நாம படிக்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன என்று நாம கவனித்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பற்றி எடுத்து சொல்கிறார்கள், ஜவாமிஉல் கலிம், சுருக்கமான வார்த்தையில் நிறைவாக பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள்லாம் எடுத்து பாருங்க, சுருக்கமா தான் இருக்கும், அவ்வளவு நிறைவான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு வீட்டை விட்டு வெளியே வர்றோம், பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அனஸில்ல வதுல்ல வதுலிமா ஊலம அவஜஹல அவ் யுஜஹல அலைய, இந்த துஆவை ஓதிட்டு வரோம். இது எவ்வளவு நிறைவான கருத்தை கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையை அனுபவிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ரப்பி அஊது பிக மின் அனஸில்ல, இறைவா இதோ நான் வெளியே போறேன், நான் நழுவி விடுவதை விட்டு, ஸ்கிப் ஆகி விடுவதை விட்டு, பிசகி விடுவதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுது. அது இல்ல, நான் வழிகட்டு போய் விடுவதை விட்டு உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுது. ஏன் வெளி உலகத்துக்கு போறேன், எவனாவது வழிகட்டு எனக்கு பரிசாக கொடுத்து விட்டான் என்றால் ஹலாலை நோக்கி போறேன். என்னங்க நீங்க ஹலால், இப்படி வாங்க, இப்படி பைனான்ஸ் போங்க, அப்படி போயிட்டு அப்படியே பெரிய ஆளா இருக்கலாம்ங்க, அப்புறமா நாளைக்கு பார்த்துக்கலாம், தௌபா செஞ்சுக்கலாம் அப்படின்னு எவனாவது செய்தான் வருவான், உசுப்பி விடுவான், ஆசை வார்த்தையை காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழகான கருத்து உள்ள துஆவை நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ரப்பி அஊது பிக மின் அனஸில்ல, நான் பிசகி விடுவதை விட்டு, அது இல்ல, நான் வழி தவறி விடுவதை விட்டு, அவுலிம, நான் அநியாயம் செய்வதை விட்டு, ஊலம, அல்லது பிறர் எனக்கு அநியாயம் செய்வதை விட்டு, அஜ்ஹல, நான் மூடனாக ஆகி விடுவதை விட்டு, யுஜ்ஹல அலைய, அல்லது பிறரை நான் மூடனாக ஆக்குவதை விட்டு உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அதாவது எவ்வளவு நிறைவாக இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், வீட்டை விட்டு வெளியே வரும் போது உள்ள துவா எவ்வளவு கருத்தாளம் மிக்கதாக பாருங்க. இந்த கருத்தாளம் மிக்க கொள்கையில நாம உள்ள வரலையே. ஏன் வரலனா இதை பற்றியான அறியாமை நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த அறியாமையை தான் போக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் பாருங்க, 55வது சூரா. நம்மில யார் அந்த சூராவை ஓதல, இல்ல பிறர் ஓத கேட்கவில்லை. 55வது சூரா என்ன பேரு? அர் ரஹ்மான். ரஹ்மான் என்ற அந்த சூரா அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். எப்படி அளவற்ற அருளாளன்? அல்லமல் குர்ஆன். குர்ஆனை அவன் தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை நாம் யாரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் நானே கற்றுத் தருவதை போன்று என்று சொல்கின்றோம். அப்ப அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். என்ன அடிப்படையிலே? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனுக்கு விளக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். விளக்கி எழுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மூணாவதா சொல்றான். மனிதனுடைய படைப்பை இரண்டாவதா சொல்றான். முதலிடத்துல வைத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்ததை சொல்றான். அப்ப குர்ஆனை நாம கற்றுக்கொண்டால் தான் இஸ்லாத்துக்குள்ள உண்மையா வர முடியும். அதனால வெறும் நுனிப்புல் மேயக்கூடியவர்களாக இருந்து விடாமல் கொஞ்சம் அதனுடைய ஆழத்தில் ஏன் எதற்கு என்று இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி சிந்திக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை இருக்கிறதல்லவா, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, இஸ்லாத்திற்குள்ள முழுமையா வாங்க, முழுமையா அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை அடிப்படையில் வரக்கூடியவர்களாகவும், ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதவர்களாகவும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாதவர்களாகவும், பனு இஸ்ரவேலர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்களோ, அந்த மாதிரி ஆகாதவர்களாகவும், இந்த பூமியினுடைய அலங்காரத்திலே மதி மயங்கி விடாதவர்களாகவும் நாம் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்னு அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்துக்குள்ள முழுசா வந்துருங்க, இத்தனை விபரீதங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்வீர்கள்.
ஆக அத்தனை விபரீதங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்ப முதல் வகை என்பதை அல்லாஹ் இக்ரா, ஓது, படி, ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஆனா அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. கருத்தாம் போக்குல போயிடாதே, குருட்டாம் போக்குல போயிடாதே, என்ன கருத்தோடு அதனுடைய ஆழத்தோடு நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அறிந்தோம் என்றால் பின்பற்றுவது நமக்கு லேசானதாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றினுடைய அந்த பலன்களை அறியக்கூடிய சமயத்தில் அதை கடைபிடிக்கணுங்கிற அந்த தேட்டம் நமக்கு வரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது அப்படிங்கிறதை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்சி, ஜின்களிலே மனிதர்களே அதிகமானவர்களை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறோம். அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைகள் எது? ஆடு, மாடு, ஒட்டகம், இவைகள் எல்லாம் கால்நடைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான், பல் இல்லை, கால்நடைகளை போன்றவர்கள் என்றால் கால்நடைகளுக்கு சிந்திக்காத அந்த அறிவை விட்டு நான் தான் அவர்களை வந்து ஒரு குறை உள்ள படைப்பாக ஆக்கி இருக்கிறேன். அந்த கால்நடைகளுக்கு 5 அறிவு மட்டும்தான், 6வது சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பல்ஹும் அவள் அந்த கால்நடைகளை விட மற்ற ரகமானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் தான் கவனமற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது. எப்படி நாம வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய பெரியவர்கள் பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ 4 முறை சொல்லி அனுப்புவாங்க. அப்படி உண்மையிலே கவனித்து செல்லக்கூடியவர்களா ஒரு பாதையில செல்லுகின்றோம், ஒரு வியாபாரத்தை நாம் செய்கின்றோம் என்றால் எப்படி கவனித்து ஒவ்வொரு அடியையும் மெதுவாக எடுத்து வைப்போமோ அந்த விதத்திலே கவனித்து செயல்பட்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய பின் விளைவுகள், விபரீதம் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அப்படிப்பட்ட அந்த விபரீதங்களை விட்டு தூரமானவர்களாகவும் நாம் இருப்போம். அல்லாஹ் யாரை கவனமற்றவர்கள் என்று சொல்கின்றானோ அப்படிப்பட்ட கவனமற்ற அந்த கூட்டத்தை விட்டு மீண்டு கொண்டவர்களாக, உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவர்கள், கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், கால்நடைகளை விட மற்ற ரகமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த இழிந்த நிலையில் உள்ள அந்த கூட்டத்தாரை விட்டு மீண்டு கொண்ட நல்ல மக்களாக நாம் மாறுவோம். எப்ப? இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வருகின்ற அந்த சமயத்தில் தான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே முழுமையா இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது. அறிந்த அடிப்படையில் செயல்படணும். எத்தனையோ நன்மையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த நன்மைகளை செய்ய வேண்டும். எத்தனையோ தீமைகளை அறிந்து கொள்கின்றோம், அந்த தீமையை விட்டு விலக வேண்டும். விலகி அதன் அடிப்படையிலே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கும் என்று சொன்னால் நாம வெற்றியாளர். ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் ஈமான சொன்னானோ அங்கெல்லாம் நல்ல அமல்களை சொல்லி இருக்கிறார். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ நல்ல அமல்களை செய்கிறார்கள். ஈமானுக்கு அவசியம் கல்வி, அறிவு. அந்த அறிவார்ந்த அடிப்படையிலே ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்கள். ஆக அறிந்து கொண்டா மட்டும் பத்தாது, அறிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? நாம எதை அறிந்தோமோ பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அழைப்பு பணியை நாம செய்ய வேண்டும். செஞ்சாதானங்க நமக்கு அந்த அறிவை தேடி நாம செல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2000 அடிக்கு மேல உள்ள அந்த கார ஹிராங்கிற அந்த குகையில போய் தங்கி இருந்தார்கள். மக்காவுக்கு சென்ற எத்தனையோ பேர் போய் பார்த்திருக்கலாம். செங்குத்தா உள்ள மலை, அங்க போய் அந்த மலையிலே அந்த குகையில அமர்ந்திருந்த அந்த சமயத்திலே தான் முதல் வகை வருகிறது. ஏன் அங்க போய் உட்கார்ந்தாங்க? ஏன் மக்காவில் வேற எங்கேயுமே இடம் இல்லையா? வீட்டை விட்டு என்ன துரத்தப்பட்டார்களா? இல்லையே.
மனைவிமார்கள், குடும்பத்தார்கள் அவ்வளவு அன்போடு இருந்தார்கள். இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு போய் ஏன் அந்த குகையில் அமர வேண்டும், ஏன் அந்த மலையில ஏறி அவர்கள் அங்க தம்முடைய தஞ்சமிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒன்னே ஒண்ணுதான், தேட்டம். சமுதாயம் இப்படி கிடக்கிறது, சமுதாயம் கல்லை வணங்கிக் கொண்டிருக்கிறது, மூட நம்பிக்கையில இருக்கிறது. இதெல்லாம் தப்புதாங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. எது சரி? அந்த தேட்டம், அந்த சமுதாயத்தை சரிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த தேட்டம் அவர்களை அந்த சமுதாயத்தை விட்டு தூரமாகி தூரமான பகுதியில இருந்து தனிமையில இருக்குமாறு அவர்களை தூண்டியது. அந்த தேட்டத்தில் இருக்கும் போதுதான் இக்ரா பிஸ்மி ஓது, படி, முதல்ல படிச்சுக்க. அல்லாஹ் என்பவன் யார், படைத்தவன் யார், எதை படைத்தான், அந்த படைப்புகள் எல்லாம் எவ்வளவு பிரமாண்டமானதாக ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட பிறகு எதை அறிந்தார்களோ அதை சமரசம் இல்லாமல் எடுத்து சொன்னார்கள், ஒளிவுமறைவு இல்லாமல் எடுத்து சொன்னார்கள், தூய வடிவத்திலே சொன்னார்கள், உறுதியோடு சொன்னார்கள், திடகாத்திரமாக சொன்னார்கள். சொல்லணும், சொல்லக்கூடியது என்பது நம்மிடத்தில் இருந்து மாயமாகி விட்டது, மறைந்து விட்டது. அதனாலதான் எல்லா விஷயத்தை விட்டு ஒரு காலகட்டத்தில் அறிந்தவர்களாக இருந்த நாம் அறியாதவர்களாக ஏன் மாறிட்டோம்னு கேட்டா, இஸ்லாத்திலே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ற அடிப்படையில் முழுமையாக நுழையாதவர்களாக ஏன் மாறிவிட்டோம் என்றால், எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருந்து தூரமாகிவிட்டது. எடுத்து சொல்லக்கூடிய அந்த தன்மை என்பது நம்மிடத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இதன் காரணமாகத்தான் ஆக நன்மையை ஏவி தீமையை நாம் தடுக்க வேண்டும். உறுதியோடு நிற்போம் என்று சொன்னால் நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்றால் அறிய வேண்டும் என்ற தேட்டம் நமக்கு வரும். அறிந்தால் அதன்படி நடப்போம், அறிந்து அதன்படி நடந்தால் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி நல்லதை நோக்கி அழைக்கக்கூடிய கூட்டமாக அவர்கள் இருக்க வேண்டும். யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவர்களாக, வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்கக்கூடிய அம்சம் பொருந்தியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றால் அந்த வெற்றியாளர்கள் முழுமையா இஸ்லாத்தை கடைபிடிப்பாங்க என்ற அர்த்தம். ஆக நன்மையை ஏவ வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் எதை நம்ம தெரிஞ்சோமோ பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது, அதுக்கு பின்னால் நமக்கு பெரிய பேனர் இருக்க வேண்டும், நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டும், பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும், நோட்டீஸ் அளிக்க வேண்டும், போஸ்டர் ஓட்ட வேண்டும், அதுக்கடுத்து மைக் செட் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்து குழுமக்கூடிய சமயத்துல மட்டும் இதோ இத்தனை நன்மை இத்தனை தீமை, அது அல்ல நன்மை ஏவி தீமையை தடுப்பது. நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள். வலது கையில ஒருத்தர் சாப்பிட வேண்டிய இடத்துல இடது கையில சாப்பிடும், இல்ல வலது கையில சாப்பிடு, கையை கழுவிட்டு சாப்பிடு, அதே விதமாக சாய்ந்து கொண்டு சாப்பிடாது, அதே விதமாக ஒருத்தர் போய் சப்பலை ஏதோ ஒரு விதத்துல தூக்கி போட்டு வர்ற இல்லைங்க, அதை ஒழுங்குபடுத்துங்க. அதுக்கடுத்து வலது காலையில முதலிலே செருப்பை அணியுங்கள். சின்ன சின்ன நாம் அறிந்த அந்த நன்மைகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவோம் என்றால் அதான் நன்மையே வருது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீமைகளை விட்டு நாம் அவர்களை தடுக்கிறோம் என்று சொன்னால் அதான் தீமையை விட்டு தடுப்பது. இந்த அம்சம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.